கல்வித்துறை சுகாதாரமும் இரண்டு கண்கள் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பல்வேறு ஊக்குவிக்கக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருப்பதை நாடறியும். அந்த வகையில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் என்பது மிக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பது பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்ல வருகிறது. ஏன்னா அவங்களுக்கு அதிக அளவில் சுகாதார கேடு ஏற்படுவது, இந்த மாதிரி தொற்று ஏற்படுவது என்பதெல்லாம் இந்த கழிவறையின் மூலமாக என்று கண்டறிந்திருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய கமெண்ட்ஸும் அதான் இருக்குது. அதனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும் சொல்லிட்டு பொதுவாகவே டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணியை தான். ஆனால் அந்த கழிவறையை ஒரு நவீனமயமாக்க சுகாதாரமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே முதல் முறையாக நான் அறிந்த வரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவரோடு உரையாடிய பொழுது எந்த தனியார் பள்ளியில் கூட இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார். எனவே அவர் பார்வையிடவும் அவர் விரும்பியிருக்கிறார். வருகிற காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிகளில் இதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்போம் என்றும் அவர் ஒரு சஜஷனில் இருக்காங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால் 20 கழிவறைகள் பொது இவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கு என்று ஒன்றும் என்று கழிவறை இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த விதமான நேரடி பயன்பாடு கைகள் அது மாதிரி பயன்பாடு இல்லாமல் சென்சார் என்று சொல்லக்கூடிய மின்னணு சாதனத்தின் மூலமாகவே சுத்தம் செய்யக்கூடிய எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. கையளம்பும் கை கழுவக்கூடிய ஒரு குழாய்களுக்கு கூட அதே மாதிரி சென்சார் பொருத்தப்பட்டு நேரடியாகவே அதை கை கழுவக்கூடிய ஒரு வசதியும், அவர்கள் கைகளை உலர்த்துவதற்கான கருவிகளும் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் மாணவிகளுக்கு பெண்கள் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கு இந்த நாப்கின்ஸ் தேவைப்படுகிற சூழல் இருப்பதனால் அதை டிஸ்பென்சிங்க்கான ஒரு ரூமே வச்சு அதில் அவங்களுக்கான ஃப்ரீ டிஸ்பென்சிங் நாப்கின் ரூமே ஒன்று அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சில தோழர்கள் என்னோட கேட்டதன் அடிப்படையில் நானே கூட யோசிக்கல, உண்மையாக சொன்னேன்னா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆனால் இது இப்போ கரண்ட்டு நின்றுடுச்சுன்னா இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கலி ஒரு வார்த்தை இருக்குது, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே பட்டன் இருக்குது. அந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே ஆப்ரேட் ஆகும், ஆகாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சென்சார் நின்று போயிடுச்சுன்னா அதுக்காக ஆகாதுன்னு ஒன்று கிடையாது. பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணாலே ஆகும், அந்த ப்ரொவிஷனும் அதில் இருக்குது. இருந்தாலும் அதையும் அவங்க கைப்படுறதுக்கோ போகிறதுக்கோ அதில் ஒரு சூழல்கள் வர வேண்டாம் என்பதற்காக சூரிய ஒளி மின்சாரம் பயக்கக்கூடிய அந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் தனியாக 1 kV அளவிற்கு அந்த சோலார் சிஸ்டம் மின் சக்தி தயாரிப்புக்கான அந்த இதுவை இங்கே பொருத்துகிற பணியும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மற்றப்ப 49.5 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு நவீன கழிவறை முதல் முறையாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள BMS அரசு மேல்நிலை பெண்களுக்கான பள்ளியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு, பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதற்காக டிசைனிங்காக ஒர்க் பண்ண நம்மளோட ME அவங்களோட டீம், இன்ஜினியரிங் டீமுக்கு முதல்ல இந்த நேரத்தில் நான் உண்மையிலே நன்றி சொல்லுவோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக சரியான டிசைனிங் செய்து கொடுத்துருக்கார்கள். எனவே இந்த ஒரு கழிவறை என்பது மாணவிகளுக்கு உண்மையிலே ஒரு சுகாதாரமிக்க ஒன்றாய் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களோட உள்நோக்கம். அது நிறைவேறும் என்று கருதுகிறேன். இதை போன்ற கழிவறைகள் இனிவரும் காலங்களில் பிற அரசு பெண்கள் பள்ளிகளிலும் அதிகமான உள்ள மாணவிகள் பயிலக்கூடிய பள்ளிகளிலும் இதை கட்டுவதற்கான திட்டமிடுதல் வகுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.